கஸ்டமர் வெப்சைட்ல டீ-ஷர்ட் செலக்ட் பண்ணிட்டாங்க. சைஸும், கலரும் சூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஷாப்பிங் கார்ட் எப்படி ஒர்க் ஆகுது? கஸ்டமர் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்றாங்க? இது எல்லாத்துலயும் உங்களுக்கு டவுட் இருக்கா? இந்த வீடியோல ஓடோல இ-காமர்ஸ் மாடல் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஷாப்பிங் கார்ட்ல வந்து ஆட் பண்றது, தென் வந்து செக் அவுட் ப்ராசஸ் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டோட இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது, தென் வந்து அதுக்கு எப்படி டிஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கேருந்தே வெப்சைட்குள்ளே போகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஷாப் பேஜ் போய்க்கலாம். ஸோ இந்த ஷாப் பேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ப்ராடக்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். லைக் மென்ஸ் டிஷர்ட், தென் போலோ நெக் டிஷர்ட் அப்படின்ற மாதிரி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நம்ம வந்து அதாவது பேக் எண்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற ப்ராசஸ். பட் வந்து ஒரு கஸ்டமராக வந்து நம்ம வெப்சைட்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி செக் அவுட் ப்ராசஸ் வந்து வியூ ஆகும் அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக வந்து ஒரு டெக்னிக்கல் சைடில் எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சைடில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் சைட் போயிடலாம். இப்போ கஸ்டமர் சைடில் வந்து நான் இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வருவாங்க, இந்த ஷாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மென்ஸ் டிஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்-எம்-எல் அப்படின்ற மாதிரி நான் சைஸ் வேரியன்ட் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் கலர் வேரியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் இப்போ எஸ் சைஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அத்தனை குவான்டிட்டி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆட் டு விஸ்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த விஸ்லிஸ்ட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா லேட்டர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அமேசான் மாதிரி தான். ஸோ இந்த ப்ரைஸ், இந்த சைஸ், தென் வந்து இந்த இதெல்லாம் வந்து எங்கேருந்து ஃபெச் பண்ணிட்டு வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் இன்வென்ட்ரியில் ஒரு சேம் அந்த டிஷர்ட்குள்ளேயே போயிடுறேன். ஸோ மென்ஸ் டிஷர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரைஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து சேல்ஸ் டேக்ஸ் எதுவும் நான் கான்ஃபிகர் பண்ணலை. இது சாம்பிள் வெப்சைட்னால நான் எதுவும் கான்ஃபிகர் பண்ணலை. பட் நீங்கள் வந்து உங்களோட சேல்ஸ் அதாவது டேக்ஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை வந்து இந்த கம்பெனி அப்டேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதில் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கான சேல்ஸ் டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்துக்க முடியும். ஸோ அப்போ வந்து இதில் இன்னும் என்ன பண்ண முடியும்னா நம்மளோட வெப்சைட்டில் வந்து இங்கே வந்து டேக்ஸ் இன்க்ளூடடா இல்லை டேக்ஸ் எக்ஸ்க்ளூடடா அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து ஷோ பண்ண வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வியூ கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இங்கே 3000 காட்டுது. ஏன்னா நான் 3 ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் மை கார்ட் கொடுத்துட்றேன். ஸோ நான் வந்து ஒவ்வொரு டைமும் கார்ட்டில் ஆட் பண்ணி தான் இந்த செக் அவுட் பேஜ் வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து பை நவ் அப்படிங்கிற பட்டன் வந்து நம்ம இந்த இடத்துலயே வந்து அதாவது ஆட் டு கார்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இடத்துலயே பை நவ் பட்டனும் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வெப்சைட்குள்ளே போயிடுறேன். இதில் ஷாப் பேஜ்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இந்த எடிட் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த எடிட் சிம்பிள் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ டேக்ஸ் இண்டிகேஷன் அப்படின்னா டேக்ஸ் வந்து எக்ஸ்க்ளூடடா இன்க்ளூடடா அப்படின்றது காட்டுறதுக்கானது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆப்ஷன் பை நவ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நான் இதை கிளிக் பண்ணேன்னா இங்கே வந்து உங்களுக்கு பை நவ் ஆப்ஷனும் இந்த பேஜ்லேயே வர மாதிரி நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை. ஸோ இதுலேயே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. இங்கே கம்பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு. இது எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்லேருந்து அது ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா டிசேபிள் பண்ணிக்க முடியும். சேமஸ் இந்த பேஜ்லேயே உங்களுக்கு சர்ச் பார் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இங்கே உங்களுக்கு வந்து இருக்குது.
ஸோ இப்போ நான் வந்து பை நவ் எனேபிள் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து கஸ்டமர் சைட் போயிடுறேன். அகைன் நான் இந்த குவான்டிட்டி வந்து 0 பண்ணிடுறேன். ஸோ அகைன் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணலாம். நான் ஷாப் பேஜ்குள்ளே வரேன் ஒரு ஆஸ் பர் கஸ்டமராக. ஸோ இப்போ இங்கே வந்தோன்னே இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பை நவ் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துருச்சு. நான் இப்போ 4 குவான்டிட்டி கொடுத்துட்டு டேரெக்டாக நான் பை நவ் அப்படின்றது கிளிக் பண்ணிடலாம். இப்போ கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 குவான்டிட்டி இங்கே வந்து டெலிவரி சார்ஜ் எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா நம்ம டெலிவரி சார்ஜ் அது எதுவும் கான்ஃபிகர் பண்ணலை. இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட்டு ப்ராடக்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். தென் ப்ராடக்ட்குள்ளே அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் லைக் கலர் வேரியன்ஸ், சைஸ் வேரியன்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால இங்கே இது மட்டும் எடுத்துகிட்டு வருது. இதுலேயே நீங்கள் இன்னும் என்ன பண்ண முடியும்னா, இப்போ இந்த ஷர்ட்டுக்கு வந்து இவ்வளோ % டிஸ்கவுண்ட் தரீங்க அப்படின்றதையும் நீங்கள் ஆட் பண்ணி இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காட்டும் இல்லையா நம்ம அமேசான் அந்த மாதிரி இதில் வந்து இப்போ ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 1000 rupeesனா அது வந்து 50% ஆஃபர், ஸோ 500 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியும் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செக் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா மேனகா அப்படின்னு நான் ஃபில் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். vvmenaka@gmail.com அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ ஆஸ் பர் கஸ்டமராக ஆர்டர் பண்ணுறப்போ இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோன் நம்பர். ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா இங்கே ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி கொடுக்க வேண்டிய ஃபீல்டு. இது கொடுத்தா தான் வந்து ஆஃப்டர் டெலிவரி இந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகும் இல்லையா? அந்த ஸ்டேஜுக்கு வந்து போகும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபோன் காலம் வந்து கொடுக்கல. நான் நெக்ஸ்ட் வந்து இங்கே ஸ்ட்ரீட் காலம் வந்துடுறேன். நான் இங்கே செரிஃப் காலனி எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்றேன். அப்பார்ட்மெண்ட் எதுவும் கொடுக்கல, சிட்டி மட்டும் நம்ம கொடுத்துடலாம் திருப்பூர். தென் வந்து ஜிப் கோட் கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் கன்ஃபார்ம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எரர் வரும். ஏன்னா இது வந்து மேண்டேட்டரி ஃபீல்ட். ஸோ இங்கே உங்களோட நம்பர் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துட்டோன்னா இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் டெலிவரி ஃப்ரீன்னு இருக்குது. நம்ம வந்து ஷிப்பிங் சார்ஜ் இதுக்கு நம்ம செட் பண்ணோன்னா அது நம்ம செட் பண்ணலாம். நம்ம அதை நான் எப்படி செட் பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஃபார்ம் அப்படின்றத அகைன் கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே நோ பேமெண்ட் மெத்தட் ஆர் அவைலபிள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எரர் ஷோ ஆகுது. ஸோ இதோட மீனிங் என்னென்னா நம்ம வந்து எந்த பேமெண்ட் கனெக்டரையும் ஒரு லைக் ரேசர் பே அந்த மாதிரி எதையும் நம்ம கனெக்ட் பண்ணல. ஈவன் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா நம்ம லாஸ்ட்டாக செக் அவுட் பண்ணுற பேஜ் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து அந்த கியூஆர் கோடு வரும் இல்லையா? கியூஆர் கோடு ஆர் கார்டில் பே பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் அந்த கியூஆருக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு தென் வந்து பே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். இப்படி தான் வந்து உங்களோட செக் அவுட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஓடோவில் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு செக் அவுட் ப்ராசஸ் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.